மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் கொஞ்ச நாளாக மேட்ச் இல்லாமல் சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா ஆர்சிபி கிட்ட ஒரு 222 மெகா சேஸுக்கு போய் பக்கத்தில் வந்து தோற்று, அதுக்கப்புறம் ஒரு எல்எஸ்ஜி கிட்டேயும் ஒரு மெகா சேஸுக்கிட்ட போயிட்டு பக்கத்தில் வந்து தோற்று. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில கேகேஆர்கிட்ட மட்டும் ஒரு விக்ட்ரி ஒன்று வந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆனால் 5 மேட்ச்சில் ஒரு மேட்சாக வின்னு மீதி 4 மேட்ச் தோற்றுருக்குறாங்கிறது ஒரு பக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் தோக்காமலே வராங்க, எங்கே போனாலும் ஜெயிக்கிறாங்க, எங்கே போனாலும் யாரை போனாலும் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியை அவங்க கோட்டையில் வச்சு வின் பண்ணாங்க. இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணணுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபியை ஜெயிச்சாச்சு, சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சாச்சு. இப்போது மும்பை இந்தியன்ஸ் தான். மும்பை இந்தியன்ஸ் மட்டும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து சுலபமாயிரும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் பார்ப்போம், மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பாதைக்கு திரும்புவாங்களா? அப்புறம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ரோஹித் சர்மாவோட பேட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவரோட எழுச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை, பேசுவோம். கம்பேக் கொடுப்பாரா அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டெல்லி அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியோட இந்த ஐபிஎல் 2025 முழுக்க கிரிக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த மேட்ச்சில் நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மேட்சை யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் இந்த மேட்சோட யார் அதிக ரன் அடிப்பா, இந்த 2 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களிருந்து ஒருத்தவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு டெக்கத்லான் பரிசு கொடுப்பேன். ஓகே, பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா ப்ரெடிக்ட் பண்ணுங்கள், அவசரப்பட்டுறாதீங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் டெல்லி ஃபெரோஷா கோட்லாவில் நடக்க இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ டெக்கத்லானுக்கு போய் ஷாப்பிங் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உறுதியான பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும், மஜாவாக இருக்கும். சரி, ப்ரிவியூவில் போகும்போது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நடக்கிற முதல் மேட்ச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் விக்கெட்டு. ஆனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் யார் விரும்புவா அப்படின்னா டெல்லி ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பிச் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், அதனால் கும்முன்னு ரன்னு ஏற்றிக்கிட்டே போகலாம். போன சீசனில் 266, 224, 271, 208, 257 இதெல்லாம் அடித்தாங்க. இவ்வளோ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அடித்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. ஸோ பிச்சு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், பொட்டி கிரவுண்டு, டைமென்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். டாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மும்பை டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங்கா இல்லை செகண்ட் பேட்டிங்கா அப்படின்னா டிசியோட பேட்டிங் அட்டாக்கு பார்க்கும்போது 200, 250 போகுது. அப்போது இவங்களோட பவுலிங் அட்டாக் நியூ பால் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. அப்போது டிசியை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண வச்சு நியூ பாலில் கழட்டி கொடுக்கணும். ஆனால் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் தான் இருக்கிறாங்க. எம்ஐக்கு டாஸ் பிரச்சனை தான். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிசி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் பெருசாக ரன் அடிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே எம்ஐயிலேருந்து நியூ பால் போடுறவங்க எப்படி போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எம்ஐ சேஸ் பண்ணும்பொழுது பிரச்சனைக்குள்ளே ஆகுறாங்க. ஸோ டாஸ் ரொம்ப குரூஷியல் தான். டாஸை டிசி வின் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போவாங்க. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நான் பல மாற்றங்கள் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். என்னென்னா வில் ஜாக்சனை ரிமூவ் பண்ணிவிட்டு திலக் வர்மாவை நம்பர் 3 நான் ஆட வைப்பேன். ரோஹித் சர்மா எப்படியும் ரன் அடிக்கலாம் இருக்க போகிறாரு. ரைண்டர் கட்டன் வச்சிருக்க போகிறாங்க. அப்போது 1 டவுனில் திலக் வர்மா ஆட வச்சுட்டு நம்பர் 4 சூரியகுமார் யாதவ், நம்பர் 5 நான் ஜாக்கப்ஸ் ஆட வைப்பேன். அங்கே அந்த பொசிஷனுக்கு அவர் சூட்டபிளாக இருப்பாருன்னு எனக்கு தோணுது. இங்கே வேறு இங்கே சக்ஸஸ் ஆக மாதிரி எனக்கு தெரில, ஆனால் ஜாக்கப்ஸ் நான் ஆட வைப்பேன். அதுக்கப்புறம் 6 ஹர்திக் பாண்டியா, நம்மந்தீர், அப்புறம் எனக்கு சாண்டர் தேவையா இல்லையான்னு எனக்கு தோணுது. இப்போ சாண்டருக்கு பதிலாக நான் இந்தியன் ஸ்பின்னரோடவே போகலாமா, எனக்கு தேவை காம்பினேஷன், 4 ஃபாரினர் வச்சு ஆடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹர்திக் பாண்டியா யோசிப்பாரா தெரில. நான் விக்னேஷ் புத்தூரை கண்டிப்பாக வைப்பேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் சரியான காம்பினேஷன் எடுக்கணும், சரியான காம்பினேஷனை சரியாக பயன்படுத்தணும். பவுலர்கிட்ட இனோவேட்டிவான பல விஷயங்கள் இருக்கணும். இது பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். டிசியிலேருந்து என்ன எதிர்பார்க்குறேன், நட்டு வந்தாருன்னா அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். பட் நட்டுவை தாண்டி மோஹித் சர்மா விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 11ஸில் அவங்க மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது. அழகாக லட்டு மாதிரி இந்த 11ஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே 2 டீமோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததாக பேட்டில் நேருக்கு நேரம் வந்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆடின 5 மேட்ச்சில் ஹோமில் மட்டும் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஹோம்லேயும் தோக்குறாங்க, அவையிலையும் தோக்குறாங்க. 4 மேட்ச் தோற்றுருக்குறாங்க. இன்னும் 9 மேட்ச்சில் 7-8 மேட்ச் வின் பண்ணால் மட்டும் தான் பிளே ஆஃபுக்கு போக முடியும். போவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை தாண்டி டீம் என்ன டீமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
காம்பினேஷன். அதாவது ரோஹித் சர்மா வந்து 0, 8, 13, 17. ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் இருந்ததுக்கான காரணம் 30 ரன்னு, அப்புறம் கப்பு வின் பண்ணி கொடுக்கறதான இந்த கேப்டன்சி பண்ணி கொடுக்குறாரு. கேப்டன்சி இல்லாதனால இப்போ டீமில் ஏன் அப்படிங்கிற கேள்வியே வருது. இன்னும் கேள்வி யாரும் கேட்கல. ரோஹித் சர்மா தான் வழக்கமாக எப்பவுமே இப்படி தான் பண்ணுவார். ஆனால் அது டீமுக்கு பிரச்சனையாக இருக்குது. எப்படி தோனியால் கீழே பிரச்சனை சிஎஸ்கேக்கும், அதே போல் மேலே எனக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு பிரச்சனை. பவர் பிளேலேயே அவங்க கேமை தூக்குறாங்க, பவர் பிளேலே கேமை கில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரியகுமார் யாதவோ ஒரு திலக் வர்மாவோ டைம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆகுது. ஸோ ரோஹித் சர்மா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். ரோஹித் சர்மா கிட்ட ரன் வந்தாகணும். ரோஹித் சர்மா ரைன் ரிக்கல்டன் ரொம்ப ரொம்ப பார்த்து அவேராக ஆடணும். ரைன் ரிக்கல்டன் ரோஹித் சர்மா ஸ்டார்ட் அப்படிங்கிறது தேவை. திலக் வர்மா நம்ம என்ன சொல்ல நம்பர் 3 அண்ட் ஸ்கை வந்து நம்பர் 4 ஆட வைப்பேன். ஸோ பவர் பிளேயில் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சா இவங்க டேக் ஆன் பண்ணி ஹர்திக் பாண்டியாக்கு நமன்தீர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். சாண்டாவை நான் வந்து 5 பாலில் ஒரு 6 அடிக்கிறவரை தான் நான் பார்ப்பேன். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் லைட்டாக நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா அங்கே இருக்கிற மிச்சல் ஸ்டார்க் ஒரு விக்கெட் எடுக்கிறாரோ இல்லையோ நியூ பாலில், பட் அவங்களுக்கு முகேஷ் குமார் வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ முகேஷ் குமார் ஒரு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்த உடனே ஒரு ஓவர் பவர் பிளேயில் மோஹித் சர்மா கொடுக்குறாங்க, விக்கெட் விழுது. அக்சர் பட்டேல் நான் இது வரைக்கும் பார்த்துட்டாங்க, எனக்கு ஸ்டார்க் எஃபெக்டிவாக இருக்காராலேன்னு எனக்கு தெரில. ஆனால் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒவ்வொரு பவுலர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குத்தி விட்டு போகிறாங்க, குத்துறாங்க. அப்படியே என்ன சொல்கிறாங்க, ஒரு பில்டிங் இருக்குது, அப்படியே ஒரு மொத்தமாக ஒரு செங்கலை உருவுறாங்க, அப்படியே மொத்தமாக பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரம்பிள் ஆகிட்டே இருக்குது. இது ஒவ்வொரு மேட்ச்லையும் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் அக்சர் பட்டேலோட கேப்டன்சி அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்குது. விப்ராஜை வச்சு விளையாடுறாங்க, அக்சர் பட்டேலை வச்சு வேறு மாதிரி விளையாடிட்டு இருக்கிறாங்க, குல்தீப் யாதவ் வச்சு வேறு மாதிரி ஒரு விளையாட்டு ஆக்சுவலி போய்கிட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம எம்ஐயோட பேட்டிங்கில் நம்ம வரும்பொழுது சொல்லிட்டேன், ரோஹித் சர்மாவோட கேம் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ரைன் ரிக்கல்டன் அவங்க பவர் பிளே எப்படி ஆட போகிறாங்க, பட் அதை தாண்டி இன்னைக்கு கேமே மிடில் ஓவர்ஸில் மிடில் ஆர்டர்ன்றதாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அமைகிறதில்ல, அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க மிடில் ஓவர்ஸில். பட் ஃபினிஷிங் முடிக்கும் போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனை ஆகுது. கீழே வந்து உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஜேக்கப், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ முகேஷ் குமார் டெத் ஓவரில் யாக்கர் நல்லா போடுவார், மோஹித் சர்மா ஸ்லோயர் ரன் போடுவார், ஸ்டார்க் ஸ்பீட் போடுவார். ஸோ ஸ்பீடு ஸ்லோயர் ஒன்று யாக்கர் வேறு மாதிரியான பவுலர்ஸுகள் வராதாங்கிறதுனால ஸோ அங்கேயும் எம்ஐயை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்க்க முடியும். சரி, இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்தது நீங்கள் டெல்லி கேபிட்டல்ஸோட பேட்டிங். ஃப்ரேசர் முகர்க் விட மாட்டாங்க, ஹேமந்த் மதனி விட மாட்டார். ஏன்னா அவரோட ப்ராடக்ட்டு அவருக்கு நான் சான்ஸ் கொடுப்பாங்க. அவரோட குறைஞ்ச பாலில் 50 ரன் அப்படிங்கிறது தேவை. ஃபாஸ்டஸ்ட்டு 50 அங்கே தான் அடித்தார். ஸோ தேவை. அப்போது இங்கே உள்ளே வர்றது நியூ பாலில் யார், ட்ரெண்ட் போல்ட்டுக்கு இங்கே ஃப்ரேசர் எடுக்கிற வேலை, தீபக் சக்கருக்கு ஃப்ரேசர் எடுக்கிற வேலை. ஆனால் தீபக் சக்கரும் சரி ட்ரெண்ட் போல்ட்டு சரி நியூ பாலில் போட்டாலே எல்லாரும் வெளுக்கிறாங்க. அன்னைக்கு மும்பையில் கேகேஆர் பிச்சு வேறு, அஸ்வானி குமார் நல்லா பாடுறாரு, அதனால் தப்பிச்சாங்க. பட் ஃப்ரேசர் முகர்க் அப்புறம் ஃபேஃப்டி பிளஸுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே தடுமாறுற மாதிரி இருக்கும். அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஒரு பக்கம் நிற்கும் போது கீழே வந்து மற்றவங்களாம் ஆடுவாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கேஎல் ராகுல் அப்படி ஸ்டெடியாக ஆடுறதுனாலே டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வருது. ஸோ ஓகேங்களா, மேலே டாப் ஆர்டர் கழந்தாலும் கீழே கேஎல் ராகுல் கிட்ட இருந்து நான் ஒரு செஞ்சுரியே பார்க்கலாங்கிற மாதிரி இப்போ அவர் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறாரு, அப்புறம் ஒரு ஆக்சலரேட்டர் எடுத்துறாரு. இது அவரோட கேம் அப்படிங்கிறத அவர் காமிக்கிறாரு. ஸ்டப்ஸுக்கும் இப்போ பேட்டில் நல்லா பட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அக்சர் பட்டேல் மேலே வராரு. அக்சர் பட்டேல் மேலே வரதுக்கான பர்பஸ் எனக்கு புரியலை. மேபி இந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக மேபி வந்தாலும் வரலாம். பட் ஸ்டப்ஸு அக்சரு கேஎல் 3 பேர் ஸ்பின்னர் ஆடுவாங்க. அஷுதோடு ஸ்பின்னர் நல்லாவே ஆடுவாங்க மிடில் ஓவர்ஸில் இன்கேஸ் உள்ளே வந்தா. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேட்டிங் டெப்த்து நல்லாவும் இருக்குது. ஆனால் இவங்களோட பேட்டிங்கும் பவுலிங்கும் சேர்ந்து ஒத்துழைக்கிறதுனால இவங்களால மேட்ச் ஜெயிக்க முடியுது. பேட்டிங்காவது ஒரு பக்கம் நம்ம ஜீரணிச்சிக்கலாம், ஆனால் எம்ஐயோட பவுலிங் இல்லைங்க, ஒரு மாதிரி ப்ரோ ஆக்டிவாகவும் இல்லை. ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி ஒரு மாதிரி ப்ரோ ஆக்டிவாகவும் இல்லை. ப்ரோ ஆக்டிவாகும்னா இப்போ என்னென்னா அன்னைக்கு டிசி வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்சில் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். ஆர்சிபி அடித்து அட்டாக் பண்ணி ஆட போகிறாங்க. பட் இந்த பக்கத்தில் இருந்து வரக்கூடிய டிசி என்ன பண்ணுறாங்க, டிசி அவங்களுக்கு அகேன்ஸ்ட் அட்டாக் பண்ணுறாங்களே தவிர நம்ம 10 ரன் கொடுத்துட்டு போனால் பரவாயில்ல, 15 ரன் கொடுத்துட்டு போனால் தப்பிச்சு அப்படிலாம் இல்லை. அவங்களும் மோதுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க, பார்த்துக்கலாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. பட் அதே ஹர்திக் பாண்டியாவும் அதே ட்ரெண்ட் போல்ட்டும் அதே வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சஹரும் ஸோ மிக்ஸ்அப் பண்ணி போகிறதுங்கிறத தாண்டி மேலே நிறைய பால் போடுறாங்களா, அதை தாண்டி மூவ் பண்ணுறாங்களா, இதெல்லாமே இருக்குது. ப்ரெடிக்டபிளாக இருக்கிறாங்க, ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருக்கிறாங்க. இப்போ இந்தியன் பேட்டர்ஸ் வந்தால் தான் எங்களால் வந்து ஏதாவது பண்ண முடியும், ஓவர்சீஸ் பேட்டர்ஸ் வந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் போல்ட்டோட பவுலிங் இருக்குது. தீபக் சஹர் டெத் ஓவரில் அடி வாங்குறது, ட்ரெண்ட் போல்ட் டெத் ஓவரில் ஒரு மாதிரி யாக்கர்ஸ் நிறைய போடாமல் காமிக்கிறாங்க. ஒரு புவனேஸ்வர் குமார், முகேஷ் குமார் இவங்கெல்லாம் டெத் ஓவரில் எப்படி போடணுங்கிறத காமிக்கிறாங்க. ஒரு ஆவேஷ் கான் காமிக்கிறாரு, அதில் ட்ரெண்ட் போல்ட்டுக்கு காமிச்சாருன்னா வேறு லெவல். ஸோ டிசி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டார்க்கே சரியாக பண்ணலை, ஆனால் எங்ககிட்ட பவுலிங் மற்ற பவுலர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. பேட்டிங்காக எங்கள் ஓப்பனிங் சரியாக வரல, ஆனாலும் எங்களை மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எங்களுக்கு வந்து நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட்டாகவே 11 பேரில்
ஒரு 9 பேர் நல்லா பண்ணுறாங்க, 9 பேர் ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிறதுனால ரொம்ப டாக்டிக்கலாகவும் ஆடுறாங்க, நல்ல கேப்டன்சி இருக்குங்கிறனால ஒரு பக்கம் சும்மா சூப்பராக போயிட்டு இருக்காங்க, சிங்கனாடாக போட்டு போகிறாங்க. எம்ஐ பவுலிங் எனக்கு டாப் டு பாட்டம் பெருசாகவே எனக்கு கேப்டன்சி வகையிலும் சரி பவுலிங் வகையிலும் சரி எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாகவே இல்லை. ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குங்கிறத தாண்டி கொடுக்கலாம் பரவாயில்ல, இன்றைக்கி ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஓவர் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நியூ பாலும் நிப்பாட்டிக்கோங்க, எக்ஸ்ட்ரா ஓவர் விக்னேஷ் புத்தருக்கு கொடுங்க, சானரை கொடுக்கலான்னு பரவாயில்ல, எடுத்துட்டோமே இல்லை இன்றைக்கி யார் இந்த பொசிஷனில் யார் இன்றைக்கி யார் நல்லா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும். கேப்டன்சி பவுலிங் செலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓகேங்களா. நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்சை ஜெயிப்பாங்க. 52% டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 42% எஸ் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நம்ம வெற்றி தோல்வி விகிதங்களெல்லாம் தாண்டி எம்ஐ ஜெயிச்சு இங்கேருந்து ரெடம்ஷன் ஆரம்பிக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அடுத்ததாக ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்குமே KL ராகுல், ஸ்டப்ஸு, அதுக்கப்புறம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஆல்ரவுண்டில் ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், விப்ராஜ், அப்புறம் பவுலிங்கில் வந்து மோஹித் சர்மா, குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா பிக் பண்ணுறேன். ஆக்சுவலி உங்களுக்கு KL ராகுல் விக்கெட் கீப்பர் அது அந்த லிஸ்ட்டில் வந்துடுவார், அதனால் நான் அவரை பிக் பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னோடய டீமு. அப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா என்னோட கேப்டன். வைஸ் கேப்டன்னா KL ராகுல் பிக் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஸோ KL ராகுல் நான் வந்து பிக் பண்ணுறேன். ப்ரிவியூவே பும்ரா பற்றி நம்ம நிறைய பேசல, ஏன்னா பும்ரா பிரச்சனையே கிடையாது. பும்ரா வந்தார்னா ஒரு 4 ஓவர் நல்லா போட்டு போயிட்டே இருக்கிறாரு. டெத் ஓவரில் 2 ஓவர் போட்டார்னா 12 ரன்னு, விக்கெட்டே எடுக்கிறாரோ இல்லையோ. நியூ பாலில் 2 ஓவர் போட்டார்னா 12 ரன்னு, மேக்ஸிமம் 24 ரன்னு, 20 ரன்னுக்கு மேலே 19 ரன்னுக்கு மேலே அவர் கொடுக்க மாட்டாரு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் அவர் கரெக்டாரு. பும்ரா வந்து மேலே ஃப்ரேசர் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மிடில் ஆர்டரில் அப்புறம் மிடில் ஓவர்ஸில் அடிச்சிடுறாங்க ஆப்பனர்ஸ். ஸோ டெத் ஓவரில் அஷுதோஷ், விப்ராஜ் வருவாங்க. பும்ராவை நியூ பாலில் கொடுக்குறத தாண்டி மிடில் ஓவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது பெட்ரு. ஸ்டப்ஸ்லாம் 15 ஓவர் 14 ஓவரில் வரும்போது அடிக்க மூழ்கமாக வர்றாரு. அப்போ பும்ராவை கொண்டு வந்து இனிஷியலாக விக்கெட் எடுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி ப்ரோ ஆக்டிவாக யோசிக்கணும். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காமல் உங்களை வின்னிங் பர்சன்டேஜ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பாதைக்கு திரும்புவாங்களா, டெல்லி கேபிட்டல்ஸ் தொடர்ந்து வெற்றி நடை போடுவார்களா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா?